எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் அண்ணா அடுத்து தயாரிக்க போகிற ஒரு படத்தோட அப்டேட் தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் அண்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கனாலும் சிவகார்த்திகேயன் அண்ணா க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஏற்கனவே சிவகார்த்திகேயன் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்து கனா அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்தாங்க. அந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் அண்ணா கூட இருந்த நண்பர்களுக்கு சிவகார்த்திகேயன் அண்ணா வாய்ப்பு கொடுத்த முதல் படம் அதுதான். அந்த படத்தில் அருண் காமராஜ் டேரக்டர். அந்த ஒரு டேரக்ஷன்லேயே அருண் காமராஜ் எப்படிப்பட்ட டேரக்டர் அப்படிங்கிறத தமிழ் சினிமாவுக்கு நிரூபித்து காட்டினார். தெலுங்கு சினிமாவிலேயும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி. இதை தொடர்ந்து அவரோட அடுத்த படத்தோட அப்டேட் கூடிய வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி இப்போது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அண்ணா அடுத்து இன்னொரு புது ஹீரோவை வச்சு ஒரு படம் தயாரிக்க போகிறாங்க. இவர் இப்போ தான் புதுசாக ஹீரோவை அறிமுகமாக போகிறாரு. ஆனால் இவர் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். சிவகார்த்திகேயன் அண்ணாவோட ஹிட் படத்தில் மியூசிக் டைரக்டர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு முக்கியமான இடம் இருக்கும். யாருன்னு தானே கேட்குறீங்க? அனிருத். இவர் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அந்த ஒரு போஸ்ட்டு கீழே சிவகார்த்திகேயன் அண்ணா சொல்லியிருந்தார், சார் நான் உங்களோட ஃபஸ்ட்டு படத்தை நான் தான் தயாரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்கே அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதிலடியாக நெல்சன் திலீப்குமார், அதாவது டாக்டர் படத்தோட டேரக்டர் என்ன சொன்னார்னா, சார் நான் ஏற்கனவே உங்களோட கதையெல்லாம் சொல்லி வச்சுட்டேன், நான் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நெல்சன் திலீப்குமார் அவர் சொல்லியிருந்தார். அனிருத் சார் மறுபடியும் எந்த ஒரு இதுவும் பண்ணல. சிவகார்த்திகேயன் ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தோட அப்டேட்டு கூடிய விரைவில் வெளிவரும். பட் இப்போ கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சிவகார்த்திகேயன் அண்ணாவோட டாக்டர் அயலான் இந்த படம்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஒரு படத்தோட அப்டேட் வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட் வந்தோன்னா இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அண்ணாவே நடிக்கக்கூட அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அப்டேட்லாம் கூடிய விரைவில் வெளிவரும். அந்த ஒரு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் உங்களோடையாக வந்துக்கிட்டே இருக்கும்.